முதல் வழிபாடாக அகஸ்தியர் சொல்லுவாங்க. அகஸ்தியர் முனி 18 சித்தர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படும் அகஸ்தியரோட வழிபாடு தான் இந்த ஆலயத்துல மிக சிறப்பு. ஸோ அவருக்கு பூஜை பண்ண பிறகுதான் நமது கோவில் நடையானதே திறப்பா. அடுத்ததாக உச்சிஷ்ட கணபதி என்று சொல்வார். உச்சிஷ்ட கணபதி ஸ்ரீ நீலவாணி அம்பாளை இடப்புற அமர்ந்து காட்சி தரார். 32 அவதாரத்தில் 8வது அவதாரமாக காட்சி தரும் அம்பாளுடைய வழிபாடும் நம்மளுடைய உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடானது மிக சிறப்பு. ஸோ தேர்தல் தடை, தேர்வு தடை, வாழ்க்கையில தடை, திருமண தடை இவை அனைத்திற்கும் உச்சிஷ்ட கணபதியானவர் மிக சிறப்பு. அவருக்கு ஒரு தேங்காய் மாலை சாத்தின மணமாலை விழும் மற்றும் காரிய சக்தியானது கை கொடுக்கும் என்பது ஒரு ஐதீகம். அடுத்தது மிக முக்கியம் என்று சொல்லப்படும் செல்வ முருகர். முருகர்னால எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வெயிலோடு கொடியோடு இருப்பா. நம்ம முருகர் பார்த்தீங்கன்னா பணப்பை ஏந்திருக்கார். உலகத்துல பணப்பை ஏந்திய ஒரே முருகர் நமது ஆலயத்தில் அமர்ந்திருக்கார். திருச்செந்தூர் முக பாவன வடிவில் வர மக்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கார். செய்யும் தொழிலா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை மேன்மேல உயரத்துக்கான அதிபதியாக செல்வ முருகருடைய வழிபாடானது மிக சிறப்பு. இங்க ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும், அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல பிரிஞ்சறையில வேண்டுதலை எழுதி இந்த பிரார்த்தனை பெட்டியில போறது மிக சிறப்பு. அதை எல்லா இலையும் பொடியாக்கி சுவாமிக்கு ஒரு நாள் அதை செவ்வாய்க்கிழமை அபிஷேகமா பண்ணிடுவாங்க. ஸோ செவ்வாய் ஓரையில முருகரையும் குபேரரையும் சேவிக்கிறது மிக சிறப்பு. அன்று ஒரு நாள் மட்டும்தான் 2 பேருக்கு ஒரே நேரத்துல செவ்வாய் ஓரையில 1 மணி அளவில் நமது ஆலயத்துல சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும். ஸோ செவ்வாய்க்கிழமை பார்த்தா கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகுன்றது ஒரு ஐதீகம் கூட. அரிசி மாவு கொண்டு அபிஷேகம் முருகருக்கும் நமது ராஜகுபேரருக்கும் அன்றைய தினமானது நடைபெறும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவநிதி படியானது நமது ஆலயத்துல மிக சிறப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் படி பூஜையானது நடக்கும். 9 கிரகங்களையும் உள்ளடக்கிய படி நவநிதி படி. குபேரருக்கு கிரகங்களே படிக்கற்களாக அமர்த்திய படி, நம்மளுடைய ஜாதகத்தை சாதகமா மாற்றத்துக்கான படி என்று சொல்லப்படும் நவநிதி படியானது நமது ஆலயத்துல மிக சிறப்பு. ஒவ்வொரு படியிலும் எந்திரங்கள் வேறால் கிரகநிலை அமைப்பில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ஸோ அடுத்த வழிபாடாக சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய ராஜகுபேரரும் வைத்தியநாத சுவாமியும். ஸோ 2 பேரும் ஒரே இடத்துல சிவசகாயனாக காட்சி தரார். சிவை என்றால் நம்மளுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமான், சகாய் என்றால் நண்பன், சிவனுடைய நெருங்கிய நண்பன் என்று சொல்லப்படும் நமது ராஜகுபேரர் 6 அடி சுக்கிர நிலையில் வர பக்தர்களுக்கு கடன் சுமையிலிருந்து தீர்ந்து வியாபாரத்தில் வெற்றி அடைந்து தொழில் வளர்ச்சி பெறுவதற்கான நாள் என்று சொல்லப்படும் நமது ஆலயத்தில் வியாழக்கிழமை அன்று குபேரரை பார்ப்பது இன்னும் சிறப்பு. அன்று ஒரு நாள் வர பக்தர்களுக்கு அவருடைய தங்க கவசத்தில் அமர்ந்து எல்லாருடைய பிரார்த்தையும் நிவர்த்தி பண்றதுக்காக காட்சி தரார்.